இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா, அவருக்கு ஒன்னும் ஆகாது ஜனமா. எனக்கு தெரியும் தமிழ். என் புள்ள திரும்ப வந்துருவான். அவன் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவன் நல்லா ஆயிடுவான். தமிழ், என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலக்கண்ணீர் வடிக்கிறியா? எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அவர் பாட்டுக்கு எப்பவும் போல படுக்கையில இருந்தாரு. என்னைக்காவது எழுந்து நடந்துருவாருன்னு நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவளோட ஆர்வ கோளாறால இன்னைக்கு அவரோட உசுருக்கே ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. நான் என்ன பண்ண? ஆமா, நீதான் பண்ண. வீட்டுக்குள்ள இருந்தவரை வெளியில கூட்டிட்டு போன. ஏதோ நீயே நர்ஸ் மாதிரி கூட இருந்த பாத்துக்கிட்ட. இது எல்லாம் தான் அவர் இந்த ஸ்டேஜுக்கு வர காரணமா இருக்குது. ஏன், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன டாக்டருக்கா படிச்சுட்டு வந்திருக்க? டாக்டரை விட உனக்கு விஷயம் தெரியுமா? அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி நீ பண்ணிக்கிட்டு இருந்தல, அதனால தானே அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அவர் என்னோட மாமா. அவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் பாப்பேன். நான் அதை மட்டும் தான் பண்ணேன். அதுக்கும் இப்போ நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நீ வாய மூடு. சம்பந்தம் இல்லை நீ சொன்ன நான் நம்பிடுவேனா? நான் அடிச்சு சொல்றேன், நீ தான் கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்க. மீனா, இவளால தான் கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு ஏதோ தப்பா இருக்கு. ஏய் சொல்லு, ஏதாவது இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டியா? இல்ல மாத்திரை மருந்து தான் ஏதாச்சும் மாத்தி குடுத்தியா? சொல்லி தொலை. கணேசா, நிறுத்துன. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? தமிழ், நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். டாக்டர், யார் அவங்க? இவ என் ஃப்ரெண்டு. இங்க சீஃப் டாக்டரா இருக்கா. இவங்க என்ன பண்ண போறாங்க? செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கா. ஏற்கனவே ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு புதுசா பார்க்கணும்? கணேசா, ஒரே டாக்டர் கிட்ட பார்க்கறது கூட பிரச்சனையா இருக்கலாம்ல. இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லதுதான். அதுக்கு நீ ஏன் பதட்டமாகற? நான் எதுக்கு பதட்டப்பட போறேன்? என் மச்சான் நல்லபடியா எழுந்து நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அத்தை, சிஸ்டர், இவரோட கேஸ் ஹிஸ்டரியை கொடுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க. தமிழ், ஒரு நிமிஷம் உள்ள வாயே. அம்மா, நான் வந்துடுறேம்மா. தமிழ், இந்த மருந்தை வாங்கிட்டு வா. இப்பதானே மருந்தை வாங்கிட்டு வந்தா, இப்ப மறுபடியும் மருந்து வாங்க போறா? ஏய் நில்லு. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க? எல்லாம் கரெக்டா தான் இருக்கான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க.
ஜனமா, இவ கீர்த்தி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கம்மா. வணக்கம். அ, என் புள்ள எப்படி இருக்கா? அவருக்கு ஒன்றும் இல்ல, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாரு. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. சொல்லுங்க மேடம், என்ன மேடம் பண்ணணும்? மேடம், இதனால எங்களோட வேலை எதுவும் போயிடாது. அப்படியே போனாலும் திரும்ப இந்த கம்பெனிக்கு உங்களை கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. வேலையை முடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சரிங்க மேடம். ம். மேடம், இவன் என்ன மரியாதை இல்லாம பேசுறான் மேடம். இவன மாதிரி நானும் ஒரு எம்ப்ளாயி தானே மேடம். என்ன டீஸ் பண்றான் மேடம். என்ன நீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்ளோ ஆர்டர்ஸ் இருக்கு, வேலைய பார்க்காம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மேடம், வேலை பார்க்கலாம், அதுக்காக தன்மானத்தை விட்டுட்டுலாம் வேலை பார்க்க சொல்றீங்களா? இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்ன மன்னிப்பு கேட்பாங்க? அதெல்லாம் முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருடா. இங்க பாருங்க மேடம், எவ்வளவு திமிரா பேசுறான். என்ன பிரச்சனை இங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம், என்ன சும்மா சும்மா சீன்றான். எனக்கு வேலை தெரியல, என்ன முட்டாள்னு சொல்றான். ஆமாடா, நீ முட்டாள் தான்டா. ஏய், என்னடா? என்ன? ஏய், நிறுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஜனமா உங்களை எவ்வளவு நம்புறாங்க. மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் வாங்குறீங்கல்ல, வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க வேண்டாம்? டியூட்டி ஹவர்ஸை தாண்டி உங்களை என்னைக்காச்சும் எக்ஸ்ட்ராவா வேலை செய்ய சொல்லிருக்கோமா? சொல்லுங்க. இல்ல மேடம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிரஷர் கொடுக்கறோமா? தீபாவளி, பொங்கல்னு போனஸ், உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ். உங்களெல்லாம் ஜனாமா ஃபேமிலில ஒருத்தவங்கள தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வேலை டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மந்த் நமக்கு வர ஆர்டர்ல ஒரு ஆர்டர் லேட் ஆனாலும் நம்ம கம்பெனியோட பேரு என்ன ஆகும்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல மேடம், பேசாதீங்க. ஜனமா ஃபேக்டரி பக்கமே வரதில்ல, ஏன்னா உங்களெல்லாம் அவ்வளவு நம்புறாங்க. இதுக்கு மேலயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா யோசிக்கவே மாட்டேன். டெர்மினேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ச்சீ, போங்க, ஃபேக்டரிக்கு போங்க. போங்க வாங்கப்பா, வாங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க.